பொங்கலுக்கு இப்படி இல்லாம கோலம் போடுறாங்க. இது என்ன மாட்டு வயிற்றுல இருந்து சூரியன் உதிக்குது? மாட்டுக்கு பொங்கல் வச்சு பார்த்துருக்கேன், ஆனா ஒரு மாடே பொங்கல் வச்சு இப்பதான் பாக்குறேன். ஆனா சும்மா சொல்லக்கூடாது, இது என்ன பள்ளியா இல்ல உடக்கானா? என்னது இது? மாட்டுக்கு காஸ்டியூம் கொடுத்து காவாலய சாங்குக்கு ஆட விட்டுருக்காங்க. அடே நல்லா வருவடா, நீ எல்லாம் நல்லா வருவ. ஒரு கவ், அதாவது ஒரு மாடு இல்ல, நான் தெரியாம கேக்குறேன், மாடு இன்னைக்காச்சும் இந்த மாதிரி போஸ் கொடுத்து நீ பாத்திருக்கியா? நல்லா இருந்த மாட்டை டிஸ்கோ டான்ஸ் ஆட விட்டுருக்கீங்களேடா. உரைய தெரிஞ்சா தப்பு தப்பா உரைஞ்சு மாட்டுக்கிட்ட முட்டுவாங்க அது. ஆனா ஒரு மாடு பச்சை குதிரை தாண்டி இப்பதான்டா பாக்குறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது பொங்கல் டைம் அப்படிங்கறதுனால நிறைய பேர் வந்துட்டு அவங்களோட வீடுகள்ல அழகான அற்புதமான பிரம்மாண்டமான சில கோலங்கள்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட கோலத்தெல்லாம் பார்த்து அது எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோல எக்கச்சக்கமான பேர் வந்துட்டு பொங்கல் கோலத்துக்கு ரியாக்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. நம்ம தான் போன வருஷமே பொங்கல் கோலத்தை ரியாக்ட் பண்ணிட்டோமே, அதுக்கு மேலேயுமா புதுசா கோலம் வந்திருக்க போது அப்படின்னு சொல்லி இன்டர்நெட்டுக்குள்ள நான் போனேன். அப்பதான் இந்த மாதிரியான சில பிரம்மாண்டமான கோலங்கள் எல்லாம் பார்த்து நான் ரியாக்ட் பண்ணிருக்கேன். அதை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். நம்மளோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல போயிட்டு ஹார்ட்டின் போடுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு தி ஷோ, ஃபன் ஷோ. ஹாப்பி பொங்கல். கல், பொன் கல், கல். ஏண்டா இந்த கல்லை பார்க்கறப்ப எனக்கு ஒரே ஒரு காமெடி தான் ஞாபகத்துக்கு வருது. அதாவது சிம்பாலிக்கா சொல்றாராமா. நல்ல வேலை, இவங்க சிம்பாலிக் கிரியேட்டிவிட்டி எல்லாம் பொங்கலோட ட்ரை பண்ணி நிறுத்திட்டாங்க. ஹாப்பி பக்கம் வந்திருந்தாங்க, தெருவே நாடு. இன்னும் என்னென்ன பண்ண போறாங்களோ தெரியல. ஸ்குவிட் கேம் கோலமா? அட, பொங்கலுக்கு இப்படி இல்லாம கோலம் போடுறாங்க. ஓஹோ, அப்டேஷன்ல இருக்கிறாங்க. பிரமாதம். இந்த கோலத்தை கடவாசல்ல போட்டிருக்காங்களாம். ஒருவேளை கடையில போயிட்டு பொருள் வாங்க வந்தோம் அப்படின்னா சுட்டு போடுவாங்களோ. அந்த கோலத்துக்குள்ள ஒரு சூட்சமத்தை வச்சிருக்காங்க. என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? இது என்ன காவாட்ட ஜாமானா? பட் இது எந்த கடைக்கு வெளியில போட்டிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சா நல்லா இருக்கும். ரெக்கார்டை மாத்தி போட்டு விட்டோம். கேஸ் சிலிண்டர்ல பொங்கல், அது பொங்க பானையை தூக்கி கேஸ். என்ன ஒரு புத்திசாலித்தனம். எல்லாம் டெக்னாலஜி. பயப்பிடிச்சிட்டான், எல்லாம் டெக்னாலஜி. கரெக்ட். விறகுல பொங்கல் வைக்கிறவங்க கோலம் போடுறப்ப இந்த விறகு கட்டையெல்லாம் போட்டு மேலே பானை இருக்கிற மாதிரி வச்சு கோலம் போடுவாங்க. இவங்க கேஸ் சிலிண்டர்ல பொங்கல் வைப்பாங்க போல இருக்கு. அதனாலதான் கேஸ் சிலிண்டர் எல்லாத்தையுமே போட்டிருக்காங்க. ஆனா அந்த நன்றியை மறக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸ்டவ், கேஸ் சிலிண்டர் வித் பிராண்டோட எழுதியிருக்காங்க. பாத்தீங்களா? யூ ஆர் கிரேட். வாட் அ கிரியேட்டிவிட்டி, வாட் அ கிரியேட்டிவிட்டி. சரி, ஒரு பொங்க பானைக்கு 2 கேஸ் பர்னர் ஆன் பண்ணி வச்சிருக்காங்க. நியூ டெக்னாலஜி போல. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. இது என்ன மாட்டு வயிற்றுல இருந்து சூரியன் உதிக்குது? ஓ, மாட்டு பொங்கலையும் சூரியன் பொங்கலையும் சேர்த்து ஒரு ஃபியூஷன் பண்ணிட்டாங்க போல. ஆனா அங்க பாருங்க என்ன அநியாயம் பண்ணிருக்காங்க பாருங்க. மாட்டுக்கு 2 காலு மிஸ்ஸிங்கு, ஒரு காது மிஸ்ஸிங்கு. ஐயோ பாவத்தை, யாரா நீங்களாம்? மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில நான் அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. இவனுங்க குடுக்குற பிரஷர்ல நல்லவனே கெட்டவன் ஆயிடுவான். மாடே பொங்கல் வைக்குது. இப்படி சட்டத்தை கையில் எடுக்க கூடாது. மாட்டுக்கு பொங்கல் வச்சு பார்த்துருக்கேன், ஆனா ஒரு மாடே பொங்கல் வச்சு இப்பதான் பாக்குறேன். ஆனா சும்மா சொல்லக்கூடாது. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்டேனுக்கு. இவங்க பொங்கல் வச்சு தர மாட்டேங்கிறாங்கன்னு அதே டைரக்டா கோதால இறங்கிருச்சா? அடுத்து இவங்க என்னென்ன பண்ண போறாங்கன்னே தெரியல. ஒரு கவ், அதாவது ஒரு மாடு அதுவா பானையை வச்சு பொங்க வச்சு ஓட கிரியேட்டிவிட்டி. பள்ளி, ஐயோ அங்க பாருங்க, பள்ளி பொங்க பானைக்குள்ள உழுவு போகுது. இருங்க,
இது என்ன பள்ளியா இல்ல உடக்கானா? இல்ல இது வந்து எறும்பு திண்ணி. சே உடும்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இது பாக்குறதுக்கு அப்படியும் இல்ல. இது என்ன பிராணினே தெரியலையே. இது எந்த கிரகத்தை சேர்ந்த பிராணியா இருக்கும்? யாருக்காச்சும் இது என்ன அப்படிங்கறது தெரிஞ்சா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. மாட்டுப் பொங்கல். இத மாட்டுப் பொங்கல்னு எழுதக்கூடாது, பெருச்சாளி பொங்கல்னு எழுதணும். மாடா இது? இல்ல இது மாடான்னு கேக்குறேன். ஒரு கவ், அதாவது ஒரு மாடு. உங்களை மாடு வந்து எந்த விதமான கேள்வியும் கேட்காது அப்படிங்கிற தைரியத்துல தான் இந்த மாதிரிலாம் உரையறீங்க. இதெல்லாம் தப்புங்க, பாவம்ங்க அது. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். இது எந்த ஆங்கிள் பாக்குறதுக்கு உங்களுக்கு மாடு மாதிரி தெரிஞ்சது? அவங்க எல்லாம் விட்டு வைக்காதீங்க நண்பர்களே, அவங்க மேல கொடுத்து அவங்கள கைது பண்ணணும் நண்பர்களே. மாட்டு பொங்கல் அப்பதான் மாடு வந்துட்டு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுலயும் இப்படி ஒரு கோலத்தை போட்டு மாட்டையே மன உளைச்சலுக்குள்ள தள்ள பாக்குறீங்க. மனுஷங்களாடா நீங்களாம். இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். இது மாடு, இது ஆக்டோபஸ் இல்ல? என்ன ஆக்டோபஸ்க்கு கொம்பு முளைச்சிருக்கு? அப்ப இதுக்கு பேரு மாடு. என்னடா அது மாடு குத்த வச்சு உட்கார்ந்துருக்கு. பாவம், மாட்டை கொடுமை பண்றாங்க. ஆனா மாட்டை கூட விட்டுருங்க, உலகத்திலே முதல் முறையா ஆப்பிள்ல ஊதுபத்தி குத்தி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். என்ன மாடு நைட்டி போட்டிருக்கு? என்னங்க இதெல்லாம்? சரி, அவளும் பெண் தானே, அதுக்கும் அச்சம் மடம் நாணம் அப்புறம்டா பயிர்ப்பு அதெல்லாம் இருக்குதானே செய்யும். வர வர ஊருக்குள்ள ஆர்டிஸ்டிங் அதிகமாயிட்டே போறாங்கன்னு நினைக்கிறேன். பெண் தானே, பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். இவங்க பண்ற அக்கப்போருக்கு ஒரு அளவே இல்லாம போய்கிட்டு இருக்கேன். ஒரு குடும்ப தலைவியா என்ன உணர வைப்பது பொம்மிஸ் நைட்டிஸ். கையில கர்ச்சீஃப், வால்ல ரிபன் வேற லெவல் பண்ணிருக்காங்களே. எவன் அவன் கரப்பாம்பூச்சிக்கு வாழு போட்டவன்? ஒரு மாட்டுக்கு உண்டான மரியாதை போச்சேடா உங்களால. கோலம் போட சொன்னா குளவிய போட்டு வச்சிருக்கு. இதுல குளவியையும் வெட்டுக்கிளியும் மிக்ஸ் பண்ணி அடிச்ச மாதிரி இருக்கு. குருநாதா, என்ன குருநாதா உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க? ஹாப்பி மாட்டு பொங்கல். ஓ, பாடி பில்டிங். மாடெல்லாம் பாடி பில்டிங் பண்ணுது. சூப்பரோ சூப்பர். ஒரு கவ், அதாவது ஒரு மாடு. யாரோ ஒருத்தங்க ஜிம் வாசல் இந்த கோலத்தை போட்டிருக்காங்க. என்ன ஒரு மோட்டிவேஷன் பாத்தீங்களா? இத காண்டி மாடு பாத்துச்சுன்னு வைங்க, ஜிம்முக்குள்ளேயே பூந்து 2 ஏத்திரும். பாத்துக்கங்க, பி கேர்லெஸ். அங்க மொத்த குளத்தையும் களைச்சு விட்டுருச்சு. அங்க பாருங்க, கோலத்து மேல படுத்துக்கிட்டு கோலத்தை அலங்கோலம் பண்ணிட்டு இருக்கு. வாள்லயே களைச்சு விடுது. ரைட்ரா ரைட்டு. இதுங்களுக்கு மத்தியில் ஒரு கோலத்தை போடுறது பாவத்தை. விடிய கஷ்டப்பட்டு போட்ட கோலத்துக்கு மேல பராண்டு வச்சிருக்கு. போறப்ப வரப்பெல்லாம் உனக்கு பிஸ்கெட் போட்ட பாவத்துக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ நீ பண்ணிவிட்ட. அதானே, அதோட பெட்ரூம்ல போயிட்டு கலர் கலரா பவுடர் போட்டு வச்சிருந்தா அது காண்டாவாது? அங்க பாருங்க, வந்துச்சு, கலைச்சது, மேல ஒரு லுக் விட்டுச்சு, கிளம்பி போய்கிட்டே இருக்கு. சரி, வந்த வேலை முடிஞ்சிருச்சு, வட்டாமாமே. இதே மாதிரியான ஒரு சம்பவத்தை நான் நேத்து கூட பார்த்தேன். 2 நாய்ங்க சேர்ந்து கோலத்தை ஒரு பக்கமா அழிச்சுக்கிட்டு வந்ததுங்க. ஆக மொத்தம் எல்லா ஏரியாவிலும் இதுதான் நடக்குது போல. இன்னைக்கு நம்ம பார்த்த எல்லா கோலமே பயங்கரமா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுல எந்த கோலத்தை பார்க்கும்போது உங்களுக்கு பயங்கர காமெடியா இருந்தது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு பயங்கரமான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். ஹேவ் ஃபன்.